Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 1.3 வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் 1.4க்கு முன்னாடி இருக்க கான்செப்ட் என்ன அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள்ஸ் சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ 1.4 என்ன அப்படின்னா கிராமர்ஸ் ரூல் அப்படிங்கிறது தான் நம்மளோட கான்செப்ட். ஸோ இது ஒரு ஈஸியான ரூல் தான் அண்டு கொஞ்சம் இம்பார்ட்டனும் கூட ஃபார் சால்விங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன். ஸோ அப்போ அந்த கிராமர்ஸ் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா x1 நான் ஃபைன் பண்ணோம், அதாவது ஃபஸ்ட்டு வேரியபிள் ஃபைன் பண்ணுறது del1 டிவைடட் பை del அண்டு x2 இஸ் நத்திங் பட் del2 பை del, x3 இஸ் நத்திங் பட் del3 பை del. இதுதான் நம்மளோட ஃபார்ம். அப்போ அங்கே del1னா என்ன, டெல்னா என்ன, del2 del3னா என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. del அப்படின்னா ஒன்றும் இல்லை, a11 a12 a13 a21 a22 a23 a31 a32 a33, அதாவது given matrix A இருக்குல்ல, that is your del. ஓகே, அண்ட் del1 அப்படின்னா என்னன்னா அந்த கிவன் மேட்ரிக்ஸ் ஏல ஃபர்ஸ்ட் காலமை மட்டும் நம்மளோட பி மேட்ரிக்ஸாக ரீப்ளேஸ் பண்ணுறது, அதுதான் இங்கே இருக்கிறது. மற்றபடி செகண்ட் அண்ட் தேர்ட் காலம் ரிமைன்ஸ் ஆஸ் இட் இஸ். அண்டு del2ங்கிறது செகண்ட் காலமை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பி மேட்ரிக்ஸால் ரீப்ளேஸ் பண்ணுறோம், மற்ற ரெண்டு காலம் ரிமைன்ஸ் ஆஸ் இட் இஸ். அண்டு del3 அப்படிங்கிறது தேர்ட் காலம். ஸோ 1னா ஃபர்ஸ்ட் காலமை ரீப்ளேஸ் பண்ணணும், 2னா செகண்ட் காலமை, 3னா தேர்ட் காலமை. ஸோ அவ்வளோதான் நம்மளோட வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு கொஸ்டினுங்கிறதால நான் இனிஷியலி சால்வ் பண்ணுறேன், அடுத்த கொஸ்டின் அப்படியே டேரெக்டாக சால்வ் பண்ணதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ சால்வ் பை கிராமர்ஸ் ரூல் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன். ஸோ 3 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து நம்ம கிராமர்ஸ் ரூலை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷன். ஸோ அப்போ டு எவாலுவேட் டிட்டர்மினன்ட். ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், எல்லாத்தோட டிட்டர்மினன்ட். அப்போ டெல்லுனா என்ன, டிட்டர்மினன்ட் ஆஃப். ஸோ என்ன வேல்யூ நம்மளுக்கு எக்ஸோட ஏவோட மேட்ரிக்ஸில் இருந்து வேல்யூ. ஸோ அப்போ x1 x2ன்னு இருக்குது, அப்போ x3யும் இருக்குது, 3 வேரியபிள். ஓகே, 2/2ன்னு எழுதிடக்கூடாது. x1 x2 x3 3 இருக்குது, அப்போ இன்னொன்று 0வா நம்ம கன்சிடர் பண்ணிடணும். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து x1 வேல்யூ 1, x2 வேல்யூ -1 அண்ட் x3 வேல்யூ வந்து நம்மளுக்கு 0. ஓகே, அண்ட் தென் del2லேருந்து நமக்கு, அதாவது ஏ மேட்ரிக்ஸ் எனக்கு என்னென்ன வரும்னு வேணும்னா ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலாக எழுதிடலாம். ஸோ 1 -1 0. அடுத்தது இங்கே வந்து x1 வேல்யூ 2, x2 வேல்யூ வந்து 3, x3 வேல்யூ வந்து 4. ஓகே, அண்ட் தென் இந்த ஈக்குவேஷன்லேருந்து x1 வேல்யூ இல்லை 0, ஸோ x2 வேல்யூ 1 அண்ட் x3 வேல்யூ வந்து 2. x வந்து நம்மளுக்கு என்ன, x1 x2 x3ங்கிறது நம்மளுக்கு வந்து எக்ஸோட மேட்ரிக்ஸு. அண்ட் வாட் இஸ் யுவர் பி, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து நம்மளோட பி மேட்ரிக்ஸ். ஸோ பி இஸ் நத்திங் பட் ஃபஸ்ட்டில் 3, செகண்டு 17 அண்டு 7. ஸோ தட் இஸ் யுவர் பி மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ அந்த பி மேட்ரிக்ஸும் இம்பார்ட்டன்ட், ஏன்னா அதை தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். சரி, இப்போ இந்த ஏவோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ தட் ஏ மேட்ரிக்ஸை நம்ம டேரெக்டாக எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதோட கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ அப்போ என்ன வரும், டிட்டர்மினன்ட் ஃபஸ்ட்டு 1 இன்ட்டு, ஸோ அந்த ரோ காலமேட்டிங்னா 3 2s are 6 -4. ஓகே, அடுத்து மைனஸ் ஆஃப் -1 இன்ட்டு, ஸோ இந்த ரோ காலமேட்டிங்னா 2 2s are 4. ஓகே, 4 மைனஸ் ஆப்போசிட் வந்து 0 ப்ளஸ் 0 இன்ட்டு எனி திங் யூ வில் கெட் 0. ஸோ பட் எனிவேஸ் போட்டுடலாம், 0வோட ரோ அண்ட் காலமை விட்டிங்கன்னா ஸோ 2 -0. ஸோ எனிவேஸ் இட் இஸ் 0. ஸோ அப்போ இங்கே மட்டும் ஆன்சர் வரும். ஸோ 1 இன்ட்டு 2 மைனஸ் ஆஃப் -1, ஸோ +1 இன்ட்டு 4. ஸோ அப்போ 2 + 4 வந்து நம்மளுக்கு என்ன வரப்போகுது, 6. ஸோ இவர் டெல் வேல்யூ இஸ் நத்திங் பட் 6. அப்போ del1னா நான் என்ன பண்ணணும், ஸோ இதே வேல்யூ தான் ஏவோட வேல்யூ என்னன்னா நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இந்த ஏ வேல்யூ நான் காப்பி பண்ணிக்கிட்டு அதில் பியை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஏ வேல்யூ ஸோ எழுதிக்கிறோம். அந்த ஏ வேல்யூவில் பி மட்டும் ஃபஸ்ட்டு காலமில் பியை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா தட் இஸ் யுவர் del1. அதுதானே நம்ம மேலே ப்ரொசீஜர் பார்த்தோம். அப்போ பி வந்து நம்மளுக்கு என்ன 3 17 அண்டு 7. ஸோ 3 17 அண்டு 7. ஸோ அப்போ இதோட டிட்டர்மினன்ட் என்ன வரும், 3 இன்ட்டு 3 2s are 6 -4. ஓகே, 1 இன்ட்டு 4 4. ஸோ 6 -4 மைனஸ் ஆஃப் -1 இன்ட்டு, ஸோ இந்த ரோ காலமேட்டிங்னா 17 இன்ட்டு 2 இஸ் 34 -7 இன்ட்டு 4 வந்து என்ன 28 ப்ளஸ் 0 இன்ட்டு எனி திங் யூ வில் கெட் 0. ஸோ அப்போ அதை நம்ம விட்டுறலாம். ஸோ அப்போ என்ன வரும், 3 இன்ட்டு திஸ் இஸ் 2 ப்ளஸ் 1 இன்ட்டு இதோட ஆன்சர் என்ன 28 36. ஸோ அப்போ 6 + 6 வந்து நம்மளுக்கு என்ன வந்துடும் 12. ஸோ அப்போ del1ஓட ஆன்சர் வந்து நமக்கு 12. சிமிலர்லி del2னா என்ன பண்ணோம், அதே ஏ மேட்ரிக்ஸு பி வந்து நம்ம செகண்ட் காலமில் ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ பி வந்து நம்மளுக்கு என்ன 3 அண்டு 17 அண்டு 7. ஓகே, ஸோ இப்போ இதோட டிட்டர்மினன்ட். ஸோ அப்போ 1 இன்ட்டு, ஸோ அந்த ரோ காலமேட்டிங்னா 17 2s are 34 -28 அண்டு -3 இன்ட்டு, ஸோ செகண்ட் எலிமெண்ட் போகிறப்போ மைனஸ் போடணும். அப்போ -3 இன்ட்டு இந்த ரோ காலமேட்டிங்னா 2 2s are 4 -0
plus 0 into இந்த row column மீட்டிங்னா so anyways that is 0 so leave that. So அப்போ 1 into இதோட answer என்ன நமக்கு 6 okay minus 3 into 4 so அப்போ என்ன வரும் 6 minus 12 so அப்போ answer வந்து நம்மளுக்கு minus 6 so del 2 ஓட answer minus 6 then finally del 3 எப்படி கண்டுபிடிப்பீங்க ஸோ அந்த கொடுத்துருக்க ஏவோட வேல்யூ அதில் நம்ம என்ன பண்ணோம் பியை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிக்கணும் ஸோ 3 17 7 ரைட் ஸோ தட் இஸ் யுவர் பி ஓகே ஸோ அப்போ இதோட டிட்டர்மினன்ட் ஸோ அப்போ என்ன வரும் 1 into 3 7s are என்ன 21 minus 17 minus of minus 1 into ஸோ அந்த ரோ காலம் மீட்டிங்னா 2 7s are 14 minus 0 plus 3 into இந்த ரோ காலம் மீட்டிங்னா 2 minus 0 ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வருது 1 into இதோட ஆன்சர் வந்து 4 right so 1 into 4 plus 1 into so இதோட ஆன்சர் என்ன வரும் 14 plus 3 into 2 okay so அப்போ 4 plus 14 28 plus 6 okay so 4 plus 14 18 sorry 18 plus ஒரு 6 அப்போ என்ன வரும் 24 so this is your del 3 அவ்வளோதான் முடிஞ்சு அப்போ del வந்து நம்ம என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம் ஸோ del வந்து நம்மளுக்கு 6 ஒன்றா டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஓவர் ஸோ அப்போ del 1 வந்து 12 ஸோ 12 by 6 you will get 2 so that is the answer for your x1 பாருங்கள் del 1 வந்து நம்ம 12 ஸோ 12 by 6 வந்து 2 அடுத்து del 2 வந்து என்ன minus 6 அப்போ minus 6 by 6 del is 6 so அப்போ ஆன்சர் வந்து minus 1 ஓகே ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு minus 1 வருது தென் ஃபைனலி del 3 வந்து நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 24 ஸோ 24 by 6 பண்ணீங்க அப்படின்னா you will get என்ன 4 times okay so அப்போ x equal to that for the solution x1 is 2 and x2 is minus 1 and x3 is 4 so that is the solution for this question number 1 இப்படி தான் நான் என்ன பண்ணோம் கிராமர்ஸ் ரூலை சால்வ் பண்ணோம் அப்போ given a matrix அதிலிருந்து ஃபர்ஸ்ட் காலமை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி b matrix செகண்ட் காலமை ரீப்ளேஸ் பண்ணி del 2 தேர்ட் காலமை ரீப்ளேஸ் பண்ணி del 3 ஸோ அதை வச்சு டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா will get the answer for the question okay so that's all for this example ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் வந்து கொஞ்சம் தியரி மாதிரி இருக்கும் ஸோ அதை எப்படி ஃபார்ம் பண்ணுறது என்னன்றது பார்க்கலாம் ஸோ ஓகே ஸோ கொஸ்டின் என்னன்னு பாருங்கள் இன் 2020 மேட்ச் T20 மேட்ச் எ டீம் நீடட் ஜஸ்ட் 6 runs டு வின் வித் 1 ball ஸோ ஒரு பாலில் 6 run வந்து நம்மளுக்கு என்ன வேணும் வின் பண்ணுறதுக்கு தேவையானது ஓகே இன் தி லாஸ்ட் ஓவர் தி லாஸ்ட் பால் வாஸ் பவுல்டு அண்ட் தி பேட்ஸ்மேன் அட் தி கிரீஸ் இட் தி ஹைட் அப் ஸோ அப்போ அந்த பாலை வந்து அவர் ஹிட் பண்ணிட்டாரு லாஸ்ட் பாலை ஓகே ஸோ அந்த பேட்ஸ்மேன் இங்கே கொடுத்துருக்காங்க டோனி கொடுத்துருக்காங்க ஸோ அவர் ஹிட் பண்ணிடுறாரு the ball traversed along a path in the vertical plane and the equation of that path is this so அந்த பால் இப்படி மேலே போகுதா ஸோ அந்த மேலே போகிற ஈக்குவேஷனை வந்து இங்கே ரெப்ரசன்ட் பண்ணிட்டாங்க ஓகே வித் ரெஸ்பெக்ட் டு XY கோஆர்டினேட் ஸோ அப்போ அந்த X ஆக்சிஸ் Y ஆக்சிஸில் இப்படி போகுது இங்கே இருக்கிற பிளேயர் இங்கேருந்து இப்படி ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு and then என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பால் டிராவல்ஸ் த்ரூ தி பாயிண்ட் இந்த மாதிரி பாயிண்ட் ஸோ அப்போ இப்படி போகுமா ஸோ இப்படி போகிறப்ப இங்கே 10,8 20,16 40,22 இந்த டைரக்ஷனில் அந்த ஈக்குவேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னா யூ கன்க்ளூட் தட் த டீம் வின் தி மேட்சா அப்போ அந்த டீம் வந்து மேட்சை வின் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம கன்க்ளூட் பண்ணணும் அண்ட் ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் அண்ட் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆல் தி டிஸ்டன்ஸ் ஆர் மெஷர்ட் இன் மீட்டர் அண்ட் மீட்டிங் தி பாயிண்ட் ஆஃப் தி பிளேன் ஆஃப் பாத் வித் தி farthest boundary line is 70, அப்போ அந்த பவுண்டரி லைன் அந்த ஓரத்தில் இருக்கும்ல சுற்றி 4 லைன் அதோட farthest அதாவது இருக்கிறதுலே மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா 70,0 தான் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் 70,0 இருக்கும் பிகாஸ் ஒய் கோஆர்டினேட் 0னா அது எக்ஸ் ஆக்சிஸில் அந்த கார்னர் அப்போ இதுதான் அந்த சர்க்கிள் பவுண்டரினா இங்கே பேட்ஸ்மேன் இருக்காரு இந்த farthest டிஸ்டன்ஸ் வந்து எந்த பாயிண்டில் இருக்குன்னா 70,0 அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 70 மீட்டர் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுவோம் சொல்யூஷன் தி பாத் ஒய் ஈக்குவல் டு திஸ் அப்போ அவங்க கொடுத்துருக்க பாயிண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை பிளேன் பண்ணணும் பிகாஸ் அந்த ஈக்குவேஷன் வழியாக தான் இந்த பாயிண்ட் எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க 10,8 20,16 அண்டு 40,22 ஸோ அட் 10,8 எக்ஸ் பிளேஸில் 10 ஒய் பிளேஸில் 8ன்னு ஈக்குவேஷனில் போடுங்க அப்போ 8 ஈக்குவல் டு a இன்ட்டு 10 ஸ்கொயர் 100 ப்ளஸ் 10b ப்ளஸ் சி அப்போ என்ன வருதுன்னா 100a ப்ளஸ் 10b plus c equal to 8 equation number 1 then second point 20,16 அப்போ 16 y equal to a into 20 square x square plus bx plus c okay so அப்போ என்ன வருது 16 equal to 400 because 20 square is 400 plus 20b plus c so அப்போ 400a plus 20b plus c equal to 16 இதுதான் வந்து நமக்கு equation 2
then at 40, 22. So அப்போ y placeல 22, a into 40 square plus 40b plus c. So அப்போ 22 equal to 1600. 40 square பண்ணிங்கன்னா a plus 40b plus c equal to 3. அவ்வளோதான் முடிஞ்சு. ஈக்குவேஷன் 3 ஃப்ரேம் பண்ணியாச்சு. இப்போ சால்வ் பண்ண வேண்டியதா. சால்வ் பை யூசிங் கிராமர்ஸ் ரூல். அப்போ டெல் என்ன பண்ணணும், கிவன் மேட்ரிக்ஸ் ஏவே எடுத்துக்கணும். அப்போ ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்து இந்த மேட்ரிக்ஸை கன்சிடர் பண்ணலாம். ஸோ புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு 2000 காமனாக எடுத்து ப்ரொசீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் அதெல்லாம் பண்ணல, டேரெக்டாகவே சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ என்ன ஒரு 100 இன்ட்டு இந்த ரோ காலம் மீட்டிங்னா இது ரெண்டோட கிராஸ் மல்டிப்ளை 20 minus 40 minus 10 இன்ட்டு இந்த ரோ காலம் மீட்டிங்னா 400 minus 1600 plus 1 இன்ட்டு இந்த ரோ காலம் மீட்டிங்னா 4 4s are 16. அப்போ 3 0. ஸோ 16,000 மைனஸ் இது ரெண்டை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 32,000. ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ 100 இன்ட்டு minus 20 minus 10 into minus 1000, so 200 plus 1 into minus 16,000. அப்போ இது வந்து minus 2000 plus 12,000 minus 16,000. so அப்போ finally minus 16 minus 2 add பண்ணா minus 18,000 plus 6 பண்ணிங்கன்னா minus 6,000. இதுதான் உங்களோட del value. அடுத்து del 1 என்ன பண்ணோம், என்னோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க பி மேட்ரிக்ஸ். ஸோ 8 16 22 அதான் ரைட்டில் இருக்கும் பாருங்கள் ஈக்குவேஷனில். ஸோ ஈக்குவேஷன் 1லேருந்து 8, ஈக்குவேஷன் 2லேருந்து 16, ஈக்குவேஷன் 3லேருந்து நமக்கு 22. ஸோ அதை மூணுத்தையும் நம்ம பி பிளேஸில் எழுதிக்கிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட் காலமாக அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு செகண்ட் ஹேண்ட் காலமாக வி ரிமைண்ட் ஆஸ் இட் இஸ். ஸோ அப்போ 8 இன்ட்டு என்ன வரும், இந்த ரோ காலம் மீட்டிங்னா 20 minus 40 minus 10 இன்ட்டு இந்த ரோ காலம் மீட்டிங்னா 16 minus 22 plus 1 இன்ட்டு இந்த ரோ காலம் மீட்டிங்னா 4 into 16 64. அப்போ 640 minus 22 into 2 வந்து 44. ஸோ 440 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ 8 into minus 20 minus 10 into minus 6 plus 1 into 200. ஸோ அப்போ minus 160 plus 60 plus 200. So del 1 is nothing but 100. Then what is your del 2? Replace second column by B matrix. மற்றபடி ரெண்டு காலமாக அப்படியே எடுக்க வேண்டியதான். ஸோ அப்போ 100 இன்ட்டு இந்த ரோ காலம் மீட்டிங்னா 16 minus 22 minus 8 இன்ட்டு இந்த ரோ காலம் மீட்டிங்னா 400 minus 1600 plus 1 இன்ட்டு ஸோ இந்த ரோ காலம் மீட்டிங்னா 22 into 4 88. ஸோ ரெண்டு ஜீரோ இருக்குது. ஸோ 8800 minus 16 into 16 பண்ணிங்கன்னா 256. ஸோ ரெண்டு ஜீரோ இருக்கிறதுனால 2,56,000 அப்படின்னு வந்தது. சாரி 25,600 அப்படின்னு வந்தது. ஸோ அப்போ 100 இன்ட்டு மைனஸ் 6 minus 8 இன்ட்டு minus 1200 இதை ரெண்டே சப்ராக்ட் பண்ணிங்கன்னா minus 16,800. ஸோ அப்போ ஃபைனலி minus 600 plus 9,600 minus 16,800. ஸோ தட் யுவர் del 2 is nothing but minus of 7,800. del 3 is nothing but third column B matrix replace பண்ண வேண்டியதா. 1 and 2 remains as it is. So again 100 into 440 minus 640 minus 10 into 8,800 minus 25,600 plus 8 into 16,000 minus 32. சேம் அங்கே மேலே பண்ணால் அதே ப்ரொசீஜர் தான். ஓகே, ஸோ அப்போ என்ன ஒரு 100 into minus 200 minus 10 into minus 16,800 plus 8 into minus 16,000. So finally you will get this. அப்போ இதை ஃபைனலி ஆட் பண்ணால் will get 3 equal to 20,000. அப்போ a பண்ணோன்னா என்ன பண்ணோம், del 1 by del பண்ணோம். ஏன்னா நம்மளுக்கு x1 x2 x3க்கு பதில் இந்த ஈக்குவேஷனில் ஏபிசி. அப்போ ஏ வேணும்னா del 1 by del 2 100 by minus 6,000. ஸோ minus 1 by 60. பி வேணும்னா del 2 by del. ஸோ minus 7,800 by minus 6,000. ஸோ ஆன்சர் 78 by 60 டிவைட் பண்ணிங்கன்னா 30 by 10. C வந்து del 3 by del which is minus 20,000 by minus 6,000. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 30 கேன்சல் 20 by 6 வரும் minus ஆஃப். ஸோ minus 10 by 3 that is C வேல்யூ. இது மூணு எடுத்துகிட்டு போய் கொஸ்டினில் போடணும். தட் ஃபார் தி சொல்யூஷன் இஸ். அப்போ A வேல்யூ நமக்கு என்ன, minus 1 by 60, B வேல்யூ 13 by 10, C வேல்யூ minus 10 by 3. இதோட சொல்யூஷன் முடிஞ்சது. எது ஏபிசி முடிஞ்சது. பட் நம்ம அது ரீச் ஆச்சா, 6 லைனுக்கு போச்சா, வின் ஆனாங்களா அப்படிங்கிறத கேள்வி. அப்போ ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். தட் ஃபார் தி ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் தி ஃபார்ம் என்னது, y ஈக்குவல் டு ax ஸ்கொயர். அப்போ minus 1 by 60 x ஸ்கொயர் plus bx 30 by 10x plus c. அப்போ minus 10 by 3. அடுத்து என்ன, x ஈக்குவல் டு 70. ஏன்னா ஃபார்த்தஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, 70,0. அப்போ x பிளேஸில் 70, y பிளேஸில் 0. பட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு y இருக்குது. ஸோ x பிளேஸில் 70 மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. y ஈக்குவல் டு minus 1 by 60 into 70 square plus 13 by 10 into 70 minus 10 by 3. ஸோ அப்போ இதை காமனாக எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும். ஸோ அப்போ எல்லாத்தையும் 60 மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ இங்கே 60 வேணுன்னா இன்ட்டு 6, மேலே இன்ட்டு 6 பண்ணிங்கன்னா 5,460. இதை இன்ட்டு 20, அப்போ மேலே இன்ட்டு 20 பண்ணிங்கன்னா வில் கெட் minus 200. ஸோ minus 4,900 and whole commonly divide with 60. ஓகே, இதை ஆட் பண்ணிங்கன்னா 360 by 60. அப்போ பாயிண்ட் வந்து நம்மளுக்கு என்ன 6. தட் ஃபார் ஒய் வேல்யூ நமக்கு என்ன வருது 6. அப்போ த பால் வென்ட் பை 6 மீட்டர் ஹைட்டு
ஓவர் தி பவுண்டரி லைனு. ஏன்னா 70 தான் வந்து ஃபார்த்தஸ்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அப்போ இங்கே இருக்கிறதுலையே மேக்ஸிமம் டிஸ்டன்ஸே இந்த 70 மீட்டர் தான். அப்போ இங்கே செக் பண்ணுறப்ப அது என்ன ஆகுதுன்னா 6 மீட்டர் ஹைட்டில் வந்து பால் போயிருக்கு. இங்கே அடித்த பால் 6 மீட்டர் ஹைட்டில் போயிருக்கு. ஓகே, அப்போ என்ன ஆகும், நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம், therefore it is impossible for a fielder standing even just near the boundary line. அவர் இந்த பவுண்டரி லைன் கிட்டே இருக்காங்கனாலும் வைங்களேன், ஸோ இப்போ இந்த இடத்துல நிற்கிறார் அந்த ஃபீல்டரு அப்படின்னா கூட அவரால் என்ன பண்ண முடியாது, 6 மீட்டர் ஹைட்டில் போகிற ஓகே பிஃபோர் தி பவுண்டரி லைனாக இருந்தாலும் டு ஜம்ப் அண்ட் கேட்ச் தி பாலை வந்து அவரால் பண்ண முடியாது, இம்பாசிபிள். பிகாஸ் 6 மீட்டருங்கிறது ரொம்ப ரொம்ப ஹைட்டு. ஸோ அவ்வளோ ஹைட்டில் போகிற பாலை வந்து என்ன பண்ண முடியாது, அவரால் கேட்ச் பண்ண முடியாது. therefore the ball went for a super 6 and the team win the match. ஸோ அப்போ என்ன ஆகுது, அது 6க்கு போனதுனால டீம் மேட்சை வின் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் கன்க்ளூஷன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின். அப்போ இது ஒரு தியரியான கொஸ்டின். அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஐடியாவை பிரித்து ஸோ ஒரு கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணி அந்த கான்ஸ்டண்ட்டை கண்டுபிடிக்கிறோம். திரும்ப அதை ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஈக்குவேஷன்லேருந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க 70ங்கிற பாயிண்ட்டு, அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஒய் என்ன வருதுன்னு செக் பண்ணுறோம். அப்போ அதை வச்சு நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள். அண்ட் இதோட வந்து இந்த எக்ஸாம்பிள் ஃபார் 1.4 வந்து ஓவர். அப்கமிங் வீடியோவில் எக்ஸசைஸ் 1.4ல் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணி முடிப்போம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.